Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. இப்போலாம் கம்பெனில டெய்லி அக்கவுண்ட்ஸ் டேட்டா என்ட்ரி எப்படி போயிட்டு இருக்குன்னா, சப்ளையர் வாட்ஸ்அப்ல இன்வாய்ஸ் அனுப்புறாரு, அக்கவுண்டன்ட் அதை டவுன்லோட் பண்ணுவாங்க, டேலி ஓபன் பண்ணிட்டு இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, பார்ட்டி நேம், ஸ்டாக் ஐட்டம், ஜிஎஸ்டின்னு எல்லாமே மேனுவல் டைப்பிங்கா இருக்கு. ஒரு இன்வாய்ஸ்க்கு 3 to 5 மினிட்ஸ்னா டெய்லி 50 இன்வாய்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஹாஃப் அ டே இந்த டேட்டா என்ட்ரிக்கே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஒரு ஸ்மால் டைப்பிங் மிஸ்டேக் வந்தாலும் ஜிஎஸ்டி மிஸ்மேட்ச், ராங் ஸ்டாக் ஐட்டம் செலெக்ஷன், ராங் பர்ச்சேஸ் வேல்யூன்னு மந்த் எண்ட் வரைக்கும் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகும். இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான் டாக்ஸ் பை டேலி இரா. இன்வாய்ஸ் பேப்பர்ல இருந்தாலும், பிடிஎஃப் இருந்தாலும், போன்ல இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா டேலில அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப்ல இருந்து கூட ஸ்ட்ரெயிட்டா டேலிக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபீச்சர் அப்டேட்னால. வாங்க எப்படி இந்த ஃபீச்சர் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரோம் போயிட்டு இதில் டேலி இரான்னு டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு டேலி சொல்யூஷன்ஸோட வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கெட் ஏர்லி ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் கம்பெனி நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அண்ட் சீரியல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்து சப்மிட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேலியோட அந்த சீரியல் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ F1 கிளிக் பண்ணி இதில் டேலி பிளகின்ஸ் அப்படிங்கிறதுல செக் பண்ணி பாருங்க. இந்த டேலி பிளகின்ல உங்களுக்கு டேலி இரா அப்படிங்கிறது ஆட் ஆகியிருக்கும். இப்போ எனக்கு வந்து டேலி கேபிட்டல் அண்ட் இரா ரெண்டுமே ஆட் ஆயிருக்கு. இதில் நான் எப்படி வந்து இதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் போயிட்டு இதில் டிரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இம்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸில் டைப் ஆஃப் இம்போர்ட்ல டாக்ஸ் பை இரா அண்ட் டிஃபால்ட்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் டிஃபால்ட்னா நீங்கள் எக்ஸல் ஃபைல், எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் இந்த மாதிரி இருக்கிறத இம்போர்ட் பண்ணிக்கலாம். டாக்ஸ் பை இரா கிளிக் பண்ணும்போது பிடிஎஃப் ஆர் இமேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வவுச்சர் டைப்பில் ஷோ இன்ஆக்டிவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் நோட், டெபிட் நோட், டெலிவரி நோட், பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ஆர்டர், ரெசிப்ட் நோட், சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ஆர்டர், டோட்டலா இந்த 8 வவுச்சர்ஸை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் இதை வந்து இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் அடுத்து அதே மாதிரி இம்போர்ட் ஆஸ், இப்போ நீங்க வந்து இதுல ஐட்டம் இன்வாய்ஸ் மோட் வித் ஸ்டாக்ஸோட பில் பண்ண போறீங்களா, ஒரு ஆஸ் வவுச்சர் மெத்தட்ல நீங்க வந்து பில் பண்ணணுமா, இல்ல அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் சர்வீஸ் பில் மாதிரி ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் போய்க்கலாம். இப்போ நான் ஐட்டம் இன்வாய்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைல் பாத் வந்து எனக்கு இப்போ பிடிஎஃபா இருக்கு, அதை நான் வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல செலக்ட் ஃப்ரம் டிரைவ் ஆப்ஷன்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு இதில் வந்துட்டு டாக்ஸ் இன்வாய்ஸ்ங்கிற ஒரு பில் தான் வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இம்போர்ட்டிங் டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ அப்லோட் ஃபைல், எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு வரும். ஆனால் த இம்போர்ட் மைட் டேக் சம் டைம், ப்ரெஸ் எஸ்கேப் டு கண்டினியூ யுவர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இதில் நீங்கள் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு நீங்கள் மற்ற ஒர்க்ஸை பார்க்கலாம். லேட்டர் ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பிடிஎஃப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதில் இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் எஸ்கேப் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ மற்ற ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அகெயின் போயிட்டு ஆல்ட் ஓ போயிட்டு செக் பண்ணும்போது டிராஃப்ட் டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் டேட்டு அண்ட் என்டர் கொடுக்கும்போது சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி நேம் ஆஃப் ஐட்டம், டேட்டு இதெல்லாம் வந்து சைடில் இந்த மாதிரி ஒரு ரெட் பார் வந்து ஷோ ஆயிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா உங்களோட லெஜர் ஆர் ஸ்டாக்ல வந்து அந்த ஐட்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா இங்கே சைட்லேயே உங்களுக்கு அந்த இன்வாய்ஸில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமில் நீங்கள் கிரியேட் நியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிரியேட் நியூ அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ஐட்டம் அங்கே கிரியேட் ஆயிரும். அண்ட் நீங்கள் வந்து இதில் குரூப்பு அண்ட் கேட்டகரி இதுக்கு கீழே டிஃபைன் பண்ணிட்டு நம்பர்ஸ் எப்படி வேணுங்கிற யூனிட் மெஷர்மெண்ட்டை செட் பண்ணிட்டு உங்களுக்கு பெர்சன்டேஜ் இது எல்லாமே இன்வாய்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆயிரும், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் இதே இது நீங்கள் வந்து வேற நேமில் இருக்கு, ஸோ பாதாம் பிசன் வந்துட்டு எனக்கு 100 கிராம்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து 100 கிராம்ஸ்னு என்னோட ஸ்டாக்ல வேற இதில் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டான ஸ்டாக் ஐட்டம்ல இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்டட் டு ரெடி டு கன்வெர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை என்டர் பண்ணிட்டு நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டே புக் செக் பண்ணி பார்க்கும்போது டே புக் செக் பண்ணி பார்க்கும்போது இதில் உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இம்போர்ட் ஆயிருக்கும்.
அண்ட் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை மொபைல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா டேலிக்கு இம்போர்ட் பண்ணலாம். அந்த வீடியோ நெக்ஸ்ட்ல அப்லோட் பண்றோம். இன்னும் உங்க ஆஃபீஸ்ல இன்வாய்ஸ் டீடைல்ஸை மேனுவலா டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க டைம் மட்டும் இல்ல பிசினஸ் ப்ரொடக்டிவிட்டியும் லூஸ் பண்றீங்க. டாக்ஸ் பை டேலி இரா யூஸ் பண்ணுங்க, இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணுங்க, ரிமைனிங் ஒர்க்கை ஏஐ பார்த்துக்கும். ஃபார் டெமோ, ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் ஆக்டிவேஷன், கான்டாக்ட் அவர் டீம் டீடைல்ஸ் இன் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். Follow and tap the bell icon for continuous tele tips. Thank you.